சிவப்பு கல். ஒரு ஊரில் ராஜ் என்று ஒருவர் இருந்தார். அவர் தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக காணப்பட்டார். ராஜ் கடவுளை வேண்டி தவமிருந்தபின் அவர் முன்னே கடவுள் தோன்றினார். ராஜ் கடவுளிடம், என்னை ஏன் இப்படி படைத்தீர்கள்? என் வாழ்க்கையின் மதிப்பு என்ன? இந்த சிவப்பு கல்லை எடுத்துக்கொள். இதன் மதிப்பை அறிந்து வா. இதை விற்கக்கூடாது. அவன் அக்கல்லை ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் காண்பித்தான். இந்த கல்லின் மதிப்பு என்ன? நான் உன்னிடம் இந்த கல்லை கொடுத்தால் இதற்கு பதிலாக எனக்கு என்ன தருவாய்? இக்கல்லுக்கு பதில் நான் ஒரு டஜன் ஆரஞ்சு பழங்களை உனக்கு தருகிறேன். அவன் அக்கல்லை ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் காண்பித்தான். இந்த கல்லின் மதிப்பு என்ன? நான் உன்னிடம் இந்த கல்லை கொடுத்தால் இதற்கு பதிலாக எனக்கு என்ன தருவாய்? இந்த கல்லுக்கு பதிலாக நான் ஒரு மூடை உருளைக்கிழங்கை உனக்கு தருகிறேன். அவன் அக்கல்லை ஒரு நகைக்கடையில் காண்பித்தான். நகைக்கடையில் காண்பித்ததற்கு 50,000 பொற்காசுகள் தருவதாக சொல்லவே இவன் மறுக்க 1,00,000 பொற்காசுகள் தருவதாக சொன்னான். மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆபரணக் கற்கள் வியாபாரியிடம் காண்பித்து அதன் மதிப்பை கேட்டான். அக்கல்லை வாங்கி பலமுறை பரிசோதித்துவிட்டு அவர், இந்த அருமையான மாணிக்கக்கல் உனக்கு எங்கே கிடைச்சது? ஒட்டுமொத்த உலகத்தையே விற்றுக் கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை. குழப்பமடைந்த ராஜ் கடவுளை பார்த்து நடந்ததையெல்லாம் கூறினான். அதற்கு கடவுள் சொன்னார், பார்த்தாயா, ஒரே கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தனர். ஆனால் கடைசியாக அந்த கல்லின் உண்மையான மதிப்பை ஒருவர்தான் சொன்னார். அதேபோல் உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி குறைத்து மதிப்பீடு செய்வர். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. உன் உண்மையான மதிப்பை அறிபவரை விரைவில் கண்டறிவாய். மனம் தளராதே. இவ்வாறாக கூறி கடவுள் மறைந்தார். இதனை கேட்ட ராஜிற்கு ஒரு நம்பிக்கை வந்தது. மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு சென்றான். அறம், கடவுளின் படைப்பில் ஒவ்வொருவரும் அபூர்வமானவரே. தாழ்வு மனப்பான்மை கொள்ளல் கூடாது. ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் சிறப்பு மிக்கவரே. உங்களுக்கு நிகர் நீங்களே. மாற்றமொன்றே மாறாதது. நன்றி. For more videos, like, share, and subscribe.